எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுமா? நாம் எந்தெந்த காரியத்துல நாம் துக்கத்தை அனுபவித்தோமோ அதே காரியத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார். இதை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம். பிரியமானவர்களே, இன்னும் கூட யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, பாதி இல்லைங்க, முழுமையாக நிறைவாக. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. தேவன் கொடுக்கும் சந்தோஷத்தை எந்த சத்துருவினாலும் திருட முடியாது. தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்று சொன்னால், சுற்றிலும் கடல் கொந்தளித்தாலும் கூட அதன் நடுவே நாம் மன நிம்மதியுடனும் மன அமைதலுடனும் இருப்போம் பாருங்களேன். எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தார் என்று சொன்னால், அதில் நாம் நிம்மதியாக நம் மனதில் ஒரு அமைதியுடன் கூட நாம் இருப்போம். அதை எதிர்கொள்வதற்கு தேவன் நமக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தி தந்திருப்பார். இன்னும் கூட பிரியமானவர்களே, நாம் இன்னும் சந்தோஷத்தை எப்படி நாம் தேவனிடத்தில் விண்ணப்பமாக வைக்க போகிறோம் என்று சொன்னால், சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இப்படியா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு, துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் அதற்கு ஈடாக சரியாக நம்மளை மகிழ்ச்சியாக்குவாராம். பிரியமானவர்களே, என்னுடைய முதல் பையனுக்கு 5 வயது ஆகிறது. அவன் பிறந்த நாட்களில் இருந்தே அவனுக்கு வீசிங் பிரச்சனை உண்டு. அந்த வீசிங்கால நாங்கள் படாத கஷ்டமே இல்லை. அவ்வளோ துன்பம், அவ்வளோ துக்கம். அவனுக்கு மாதத்துல ஒரு முறை சளி இருமல் வந்து அந்த வீசிங் வந்துட்டே இருக்கும் பாருங்களேன். அந்த வீசிங் வந்தா அவனுக்கு தாங்க முடியாது. இருமல் அதிகரித்து கொண்டே இருக்கும். இருமிக்கிட்டே இருப்பான் பிரியமானவர்களே. அந்த இருமலின் நிமித்தமாக அவனுக்கு முகமெல்லாம் சிவந்து, கண்களெல்லாம் சிவந்து, அந்த இருமி இருமி உட்கொள்கிற உணவு எல்லாம் அவன் வாமிட் பண்ணிடுவான். எதுவுமே அவனால ஒழுங்கா இன்டேக் பண்ணவே முடியாது.